வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட திருவள்ளூர் தொகுதி அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான வி ரமணாவிற்கு கரகாட்டம் ஒயிலாட்டம் ஆடியும் மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பரப்புரை குறித்து அவருடன் நமது செய்தியாளர் தமிழன் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். திருவள்ளூர் அதிமுக சட்டமன்ற வேட்பாளர் வி ரமணா இன்று நகர பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக பார்க்கலாம், இந்த பகுதியில் மாட்டு வண்டி மூலமாக சென்று வாக்குகளை சேகரித்துக் கொண்டு வருகிறார். பார்க்கலாம், இந்த பகுதியில் கிரேன் மூலமாக பிரம்மாண்டமான மாலை அறிவித்து உற்சாக வரவேற்பாளர் அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது அவரிடம் சில கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம்ண்ணே, இதை பார்க்கும்போது ஒரு வெற்றி வேட்பாளருக்கு கொடுக்கிற நிகழ்ச்சி வாலி இருக்கிறது. இதை எப்படி பாக்குறீங்க? மக்கள் இந்த மாதிரி வரவேற்பு அளிக்கிறாங்க. நீங்க வெற்றி பெற்றோன்னா என்ன செய்ய போறீங்க மக்களுக்கு? நன்றி. வெற்றி வேட்பாளர் என்று சொன்னதற்கு நன்றி. நீங்களே பார்க்கிறீர்கள், திருவள்ளூர் நகரத்தில் இந்த பொங்கத்தூர் பகுதியில் எவ்வளவு சிறப்பாக பொதுமக்கள் திரண்டு கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அத்தனை பேரும் ஒரு சிறப்பான வரவேற்பை கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் வாக்கு சேகரிக்க செல்கின்ற இந்த நிகழ்ச்சி ஒரு வெற்றி திருவிழா நிகழ்ச்சி போல மிக சிறப்பான முறையில் அமர்ந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சி 23/4/2026 அன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை சின்னம் தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த சட்டமன்ற தொகுதியில் இந்த திருவள்ளூர் நகரில் நிச்சயமாக 100% மிகப்பெரிய அளவு வெற்றி பெறும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. குறிப்பாக பார்க்கலாம், இந்த பகுதி முழுவதுமாக வரும் இளைஞர்களாக இருக்கிறாங்க. இளைஞர்களுக்கான வாக்குறுதி என்ன வாக்குறுதி அளிப்பீங்க? இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அவர்கள் படிப்பதற்கு தேவையான அத்தனை உதவிகள், உயர்கல்வி அத்தனை வகைகளிலும் அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி, வேலை வாய்ப்பு, இது எல்லாவற்றிலும் நாங்கள் கவனம் செலுத்துவோம். திருவள்ளூர்ல இந்த புதிதாக இந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்டிருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? பேருந்து நிலையம் திறக்கவே இல்லையே. பேருந்து நிலையம் திறந்ததாக கணக்கு காமிச்சாங்க. பேருந்து நிலையமே இன்னும் ஆப்ரேட் ஆகலையே, செயல்படவே ஆரம்பிக்கல. சட்டமன்ற உறுப்பினர் அவசர கதியில், அவசர கோலத்தில், அவருடைய காலத்திலேயே அதை செய்வதை கணக்கு காண்பிக்க வேண்டியதற்காக திறந்திருக்கிறார்கள். இன்னும் 2 மாதத்துக்கு மேலே பணிகள் இருக்கின்றன. அதுக்கப்புறம் 2 மாதம் ஆகும் வேலை முடியாது. இன்னும் டேங்க் கட்டி முடிக்கல. அதே போல அவர் உங்களுக்கு எதிர்த்து போட்டியிடும் திமுக வேட்பாளர் வி ராஜேந்திரன் அனைத்து பகுதியான நில வேலையை நான் முடித்துட்டு சொல்லிட்டு ஒரு பயலா மாரி ஒரு புக் ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? முடித்திருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் பத்திரிகை இருக்கிறீர்கள், மக்கள் இருக்கிறார்கள், மக்களை கேளுங்கள். அவர் என்ன பணி செய்திருக்கிறார், எந்த மக்களை பார்த்திருக்கிறார், எந்த மக்கள் அவரை பார்த்திருக்கிறார்கள், மக்கள்லாம் திருப்தி அடைந்து சொல்லணும். ஆமாங்க, எங்களுக்கு நிறைய பணி செஞ்சிருக்காங்க, இல்லை கொஞ்சம் செஞ்சிருக்காங்க, இல்லை மீடியமா செஞ்சிருக்காங்க. எதுவுமே செய்யலை. மக்கள் எண்ணி பார்க்குற அளவுக்கு ஓரளவுக்கு, ரொம்ப 100% திருப்பி அடைய தேவை, ஓரளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்கு வேலை செய்திருக்கிறார், பணி செய்திருக்கிறார், நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று சொல்கின்ற அளவுக்கு 10% கிடையாது. 0 மார்க் தான் என்னை பொறுத்தவரை இந்த சட்டமன்ற பணி. நிச்சயமாக பார்க்கலாம், இந்த பகுதியில் நகர பகுதிகளில் திருவள்ளூர் திமுக வேட்பாளர் வி ராஜேந்திரன் 10% கூட இந்த பகுதியில் வேலை செய்யவில்லை என்று திருவள்ளூர் அதிமுக சட்டமன்ற வேட்பாளர் வி ரமணா கூறுகிறார். தமிழன் நியூஸ் 7 தமிழ், திருவள்ளூர்.